ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இஞ்சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம மீனை வச்சு தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி பருப்பு சாதம், இட்லி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம அரை ஸ்பூன் வத்தத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா விரவி 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் ஒரு பெரிய எலுமிச்சப்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கலாம். அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்கிற கெட்டியான பாலை ஒரு பவுல்லையும், ரெண்டாவது மூணாவது எடுக்கிற பாலை இன்னொரு பவுல்லையும் எடுத்து வச்சுக்கலாம். மீன் 15 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம சூடான எண்ணெயில் மீனை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வேகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்துடலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. இதே மாதிரி நம்ம விரைவிச்ச எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துடலாம். இன்னொரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனவுடனே அதில் அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் வெந்தயம், காய்ந்த மிளகாய் 2, கறிவேப்பிலை கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு 200 கிராம் பெரிய வெங்காயம் இதே மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அது கூடவே 100 கிராம் தக்காளி பழத்தை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது கூட அரை ஸ்பூன் வத்தத்தூள், அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு நம்ம கரைச்சி வச்ச புளி கரைசலையும் கெட்டியான பாலை ஊற்றாமல் 2வது 3வது எடுத்த தண்ணி பாலை சேர்த்துட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச மீனை முள்ளை எடுத்துட்டு அந்த மீன் துண்டுகளை மட்டும் அதில் சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்த பிறகு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச கெட்டியான பால், ஃபஸ்ட்டு பால் அதையும் சேர்த்துட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை சிம்லே வச்சு மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டியாகி இஞ்சிக்கனி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.